வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. கரெக்டாக 1 மாதத்துக்கு இருக்கும். அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம், குச்சனூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு குச்சனூர் போயிருந்தோம். காலையிலே போகும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். போகிற வழியில் சாப்பாடெல்லாம் கையில் கொண்டு போயிருந்தோம். போகிற வழியில் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறையா காக்கா வந்தது. காக்காக்கெல்லாம் சாப்பாடு போட்டு, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே காக்கா வரதில்லை இல்லையா, நம்ம டவுனில் இருக்கோம். காக்கா சாப்பாடு போடணுன்னா கூட காக்கா வரதே இல்லை. இப்போ தன்னை போல் காக்கா வந்தது, ஒரே குஷி. அங்கே போனால் பயங்கர கூட்டம். அப்புறம் நாங்கள் கேட்டோம், எக்ஸ்ட்ரா இந்த காசு கொடுத்து போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டது. ஆமாங்க, முன்னாடி போனீங்கன்னா 100 ரூபா கொடுத்தா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி போனோடனே நாங்கள் 100 ரூபா கொடுத்தோன்னே டக்குன்னு நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு அங்கே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே போனோம். கிட்டத்தட்ட சாமி கொஞ்சம் முன்னாடியே நிற்க வச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு அப்படியே திருப்தியாக ஹாப்பியாக வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் கூட எங்கள் சிஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அண்ணி நமக்கு பின்னாடி வந்தவங்களெல்லாம் நம்ம உள்ளே போன அளவுக்கு விடல, அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க, நீ நமக்கு ரொம்ப லக் அப்படின்னாங்க. ஒரே சந்தோஷமாக எல்லாம் வந்துட்டு இருந்தோம். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் சாப்பாடுக்கு நிறுத்தணும். அப்போ மத்தியானம் சாப்பாடுக்கு எங்கே நிறுத்தலாம் அப்படின்னா, கொடைக்கானல் போகிற ரோடு இருந்துச்சு, அதில் திரும்பி நாங்கள் நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ சடனாக எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஓகே நம்ம கொடைக்கானல் போயிட்டு வரலாமா அப்படின்னாரு. 52 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னோடனே நாங்களாம் ஒரே குஷி அப்படியெல்லாம் கொடைக்கானலாக போய் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு, கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் நல்லா மேகியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்தபோது திருப்பி வரும்போது என்னாச்சுன்னா, அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே தலை டோஸ் பண்ணிட்டேன். இப்படி தூங்கி விழுந்தோடனே என் மேலே என்னமோ பட்டு என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே விழுந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ உழுது. அப்போ எனக்கு தூக்கத்தில் ஏதோ கொட்டை தலையில் பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, கொட்டையோ பூச்சோ என்னமோ என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துச்சு. இப்படி எடுத்து இந்த கையில் எடுத்தேன். இப்படி தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டா இப்படிங்கிற. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம மேலே போட்டிருக்க தோடு கழண்டு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நிறுத்துங்க நான் தோடை தூக்கி வெளியே போட்டுட்டேன் அப்படின்னோடனே எங்கள் வீட்டுக்காரர் போடல, மச்சான் ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க, நான் தோடை தான் வெளியே போட்டேன், எனக்கு உறுதியாக தெரியும் அப்படின்னு சொன்னேன். என்னென்னா நான் மேலே போட்டிருந்த தோடு கழண்டு விழுந்திருக்கு. அப்போ உடனே நாங்கள் நிறுத்துகிறாங்க. எங்களுக்கு தெரியுது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் தோடு விழுந்திருக்குன்னு எனக்கு உறுதியாக தெரியுது. அப்போது நாங்கள் சொல்கிறோம் தேடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேட ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கரமாக தேடுறோம். எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இருக்குன்னு. ஆனால் நம்ம கண்ணில் படணும் இல்லையா. அங்கேயும் கொஞ்சம் குப்பையெல்லாம் இருந்துச்சு, புல்லெல்லாம் முளைச்சிருந்தது, மழை பெஞ்சு மழை தண்ணி அப்படியே சின்னதாக ஒரு இது மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு உறுதியாக என்னோடய மனசுக்கு தெரியும் இந்த தோடு இங்கே தான் இருக்குன்னு. ஆனால் கண்ணில் தெரிஞ்சு பயங்கரமாக தேடுறோம். கரெக்டாக அந்த வழியாக 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்துட்டு அவங்க என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், இப்படி தோடு இப்படி கீழே தவறுதெல்லாம் போட்டோங்க, தேடிட்டு இருக்கோன்னு. அவங்களும் பயங்கரமாக தேடுறாங்க. அதுக்கு மேலே இருந்தவங்க, அதுக்கு மேலே சில லேடிஸ் நின்றுட்டு, நாங்கள் துவைக்கிற தண்ணியெல்லாம் வேறு ஊற்றுனோங்க மேடம், அதில் தான் அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அங்கே போயிருக்காது, இந்த பக்கம் தான் போட்டோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேடிட்டு இருக்கோம். நேரம் ஆகிட்டே இருக்க, மணி 6 ஆக போகுது. எங்கள் வீட்டுக்கார் நான் சொன்ன வெளிச்சத்துலேயே இறங்கலான்னு பார்த்தேன், இறங்க முடியாதாட்டிருக்கேன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி ரொம்ப லேட்டாகுது, இந்த தோடிங்க தான் இருக்குன்னு தெரியுது, ஆனால் கண்ணில் படல, என்ன பண்ணலாம், கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த தேடின 2 ஆளுங்க, அக்கா என்னங்கக்கா சொன்னீங்க அப்படின்னா, இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் லாரி டிரைவர்ஸு ஓட்டிகிட்டு தண்ணி போட்டுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வந்தோம், உங்கள் தோடை காணோன்னே எங்கள் மப்பெல்லாம் இறங்கிருச்சுங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ சின்சியராக தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு அப்புறம் அவங்க தேடி கடைசியில் எனக்கு அந்த தோடை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியுது அது அங்கே தான் இருக்குதுன்னு, ஆனால் எங்கள் கண்ணில் படல. பட் அவங்க எப்படியோ தேடி எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே அவங்களுக்கு காசு கொடுக்குறோம். காசு கொடுத்தோன்னே, அக்கா எனக்கு கண்டிப்பாக காசு வேண்டாம்க்கா, உங்களுக்கு தோடு காணோன்னு சொன்னீங்க, அதை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம், இது எதுக்குக்கா காசுன்னு அவங்க காசு வேண்டான்ட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு முதலே சொன்னாங்க, நாங்கள் தண்ணி அடித்த மப்பெல்லாம் இறங்கிருச்சுன்னு வேறு சொன்னாங்களா, அதனால் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி தான் செய்ய மாட்டோமான்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக திருப்பி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு பார்ட்டும் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே இருந்தது. அது என்னோட தம்பி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே கொடைக்கானல் கீழே வரும்போது எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அப்படியே இறங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இறங்கிட்டு வரும்போது அந்த இன்னொரு பார்ட்டும் கிடச்சிருச்சு இல்லையா. அப்போ அந்த பசங்க அந்த வழியாக போய்ட்டு அவங்ககிட்ட நிறுத்தி, இன்னொரு பார்ட்டும் காருக்குள்ளே இருந்ததுங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போது அப்போ நாங்கள் காருக்குள்ளே பேசிக்கிறோம்.
அப்போ நான் சொன்னேன், நான் நினச்சேன் தோடு காணோம் கிடைக்காதுன்னொன்னே எனக்கு ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு. சனீஸ்வரன் நமக்கு என்ன சொல்கிறாரு, நல்லது சொல்கிறாரா கெட்டது சொல்கிறாரான்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த தோடு கிடைச்சோன்னே எனக்கு வந்து என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா, உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், எதுவுமே இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு சனீஸ்வரனே வந்து என் தோடை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்னோடய ஃபீலிங் சொல்லிட்டு வந்தேன். அப்போ என் சிஸ்டர்லாம் சொன்னாங்க, அண்ணி உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா, நம்மளே நம்ம தோட போட்டுட்டோன்னு சொல்லி நம்ப மாட்டாங்க இல்லையா. நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து பையன்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன். கதை சொல்லும்போது பையனும் என்ன சொன்னாப்புலன்னா, அம்மா உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்கம்மா, நம்ம நம்பிக்கையெல்லாம் இழக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, ஏன் யார்கிட்ட சொன்னாலும் இதைத்தான் சொல்கிறாங்க, நல்லவங்களும் இருக்காங்கன்னு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோன்னு புரிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், என்ன தெரியுமா, நம்மளை சுற்றி நல்லவங்க தான் இருக்காங்க, அதுதான் விஷயம். ஆக்சுவலி இந்த திருட்டு பண்ணுறவங்க, மோசம் பண்ணுறவங்க எல்லாமே 10% தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கெட்டவங்க இருக்காங்க. மேபி இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், மேபி அது வந்து ஒரு 15% இருக்கலாம். ஆனால் நம்ம கூட இருக்க 85% மக்கள் வந்து ரொம்ப நல்ல மக்கள் மட்டும்தான் நம்மளோட வாழ்கிறாங்க. நம்ம இதை புரிஞ்சுக்காம நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த 10லேருந்து 15% தப்பு பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வச்சுச்சு இந்த உலகமே மோசமான உலகம்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தோடு தூக்கி போட்டதுக்கு என்னோடய கேர்லெஸ்னஸும் தானே. இதில் நான் எப்படி மற்றவங்க மோசம்னு நான் சொல்ல முடியும்? இதில் திருடவங்க யாருமே இல்லையே. நான் போட்டேன், எனக்கு ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, நமக்கு உதவி பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ நமக்கு நல்லது நினைக்கிறோம் நம்மளை சுற்றி நிறையா பேர் இருக்காங்க. நம்ம வந்து அந்த விஷயத்தை யாருமே கண்டுக்கிறது இல்லை, அந்த முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ ஒரு தப்பான இன்சிடென்ட் இருக்கலாம், அதை மட்டுமே நம்ம மனசில் வச்சுட்டு உலகமே கெட்ட உலகம், வாழ்க்கையே கெட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நான் சொன்ன கண்ணோட்டத்தில் பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கவங்க 85% பேர் வந்து ரொம்ப நல்லவங்க தான் நம்மளோட இருக்காங்க. இல்லாட்டி நம்ம இவ்வளோ நல்லா காற்று சுவாசிக்க முடியுமா, இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமா, இவ்வளோ நிம்மதியாக டெய்லி இருக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். உங்களை சுற்றி டெய்லி 85% கெட்டவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் டெய்லி இவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியுமா? என்னோடய வீடியோ கேட்க முடியுமா? முடியாது அல்லவா? ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்கன்னு நம்புவோம். நம்ம கூட இருக்கவங்க நல்லவங்க மட்டும்தான், நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். அப்பப்போ 1 or 2 இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது எதுக்கு தெரியுமா? நமக்கு சில பாடம் கற்பிக்கிறக்கோசரம் அது நடக்குது. ஸோ அதை வந்து பாடத்தை மட்டும் கற்பிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க நல்லவங்களை பார்த்து நம்ம அனுபவித்து வாழ ஆரம்பிக்கணும். ஓகேயா?